உடனே பிரம்மா பார்த்தாள், பிரகலாதம் உட்காண்டிருந்தாள், 5 வயசு குழந்தை, கண்ணுங்க நீருமா, கைகூப்பி ஆனந்த பாஷ்பத்தை பெருக விட்டு, எம் பிரபு எனக்காக இத்தனை காரியம் பண்ணினானேன்னு கண்ணால ஜலம் விட்டு இருந்தாளாம். பிரகலாதனை கூப்பிட்டு, என் அப்பனே, உங்க பொன்னால வந்த கோபம் நீதான் தணிக்க பாத்தியப்பட்டவன் போனாளாம். பிரகலாதம் பிரேஷயாமாசா பிரம்மாவஸ்தித மந்திகே தாத பிரசமயோபேஹி ஸ்வபித்ரே குபிதம் பிரபும். உடனே பிரகலாதன் போய் சரணத்துல விழுந்தாளாம். விழுந்த உடனே சுவாமி கோபங்கள்லாம் போயிட்டுதான் அள்ளி கட்டி எடுத்தாளாம். ஸ்ரீதர் சுவாமி சொன்னார், சிங்கம் சத்ருமுகத்துக்கு பயங்கரம், தன் குட்டி தலையை வாய்க்குள்ள விட்டா கடிக்குமா, அது மாதிரி நிருசிம்மம் சத்ருக்களை பயமுறுத்துவான், பக்தனை பயமுறுத்துவனா, அள்ளி கட்டி எடுத்து அணைச்சு என் அப்பனே என்ன நாளாம் சொன்னாலாம். பிரகலாதன் பிரம்மாதய சுரகணா முனயோக சித்தா சத்வை கதானமதயோ வஜச நாராதிதும் புருகுணைஹி அதுனாபி விப்ருஹு கிந்தோஷ்ணுவர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதே. சத்துவகுண பிரதானான பிரம்மாதி தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணி என் பிரபுனுடைய கோபத்தை தணிக்க முடியல, உக்ர ஜாத்தியான அசுரகுலத்தில் பிறந்த நான் என்னமா ஸ்தோத்திரம் பண்ணி சாந்தமா ஆக்குவேன். ஆனா என் பிரபு மன்யேதனாபிஜன ரூபதபஸ்ருதௌஜஸ்தேஜ பிரபாவ பல பௌருஷ தியோகா. என் பிரபு பணத்துக்கோ ரூபத்துக்கோ குலத்துக்கோ படிப்புக்கோ பலத்துக்கோ பௌருஷத்துக்கோ தபஸுக்கோ வித்தைக்காகவோ ஓஜஸுக்காகவோ அவன் திருப்தி அடைய மாட்டான். பக்தியா துதோஷ பகவானே கஜயூதபாயா. பக்திக்காகத்தான் வசப்படுவன். ஒரு கஜேந்திரனுக்கா வைகுண்டத்துல இருந்து ஓடி வல்லியா. ஆகையினாலே 12 குணம் ஒரு பிராமணத்துல இருக்கு, பகவத் பக்தி இல்லே. ஒரு சண்டாள நடத்துல பகவத் பக்தி இருக்கு, ஹோமசக்தி விப்ராத்து துஷட்குணயுதாத்து அரவிந்தநாம பாதாரவிந்த விமுகாது ஸ்வபஜம் வரிஷ்டம் மன்யே ததர்ப்பித மனோ வசமே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமான. நான் பிராமணன், நான் தபஸ் பண்ணவன், படிச்சவன், பணம் உள்ளவன், பலிஷ்டன், பௌருஷம் உள்ளவன், ஓஜஸ் உள்ளவன், காந்தி உள்ளவன், தேஜஸ் உள்ளவன் நினைச்சதுக்கா சுவாமி திருப்தாள் ஆழ்வாளான்னு கேட்டாள். பக்தி உனக்கு தான் வசப்படுவன் விட்டாள். ஆனா உன்னை பூஜை பண்றதோ, உன்னை ஆராதிப்பதோ, உனக்கு பட்டு போத்துறதோ, உனக்கு சந்தன காப்பு சாத்துறதோ உனக்காக இல்லே. நீ நித்திய திருப்தன். பின்ன எதுக்காக தெரியுமா? நம்ம முகம் கண்ணாடியில நன்னா தெரியணும்னா அப்போ என்ன பண்ணணும்? கண்ணாடியில போய் மையிட்டா சந்தனம் விடலாமோ, பொட்டு விடலாமோ? பிம்பமான நம்ம முகத்தை அழகா சுத்தி பண்ணி நெத்தியில அலங்காரம் பண்ணிண்டா பிரதிபிம்பமான கண்ணாடிக்குள்ள நன்னா தெரியும். நீ பிம்பம், ஜீவன் பிரதிபிம்பம். உனக்கு ஒண்ணு பண்ணினா 1000 வரும். நைவாத்மன பிரபுரயம் நிஜலாபூர்ண மானம் ஜனாத விதுஷ கருணோர்ணோ பகவத விததீதமானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்யதாமுகஸ்ரீ. இப்படி சொல்லிவிட்டு, ஹே பிரபோ, பிரம்மாதிக்காலாம் இந்த திப்பல்லும் பிடரிமயிரும் திக்கஜங்கள் பயப்படும் சிம்மநாதத்தையும் கண்டு பயப்படுறாளே. நான் இதுக்கு பயப்படலே, உன்னே உனக்கு தான் பயம். சம்சார சக்கர கதநாத் ரசதாம் பிரணீதா. என்ன மறுபடியும் அம்மா வயத்துல பிறக்க முடியா பண்ணிவிடாதே, பிறந்து போரும் நாளா. திரஸ்தோஸ்மியம் கிருபணவத்சல துஸ்ஸஹோக்ர சம்சார சக்கர கதநாத் ரசதாம் பிரணீதா. எல்லாம் உறிஞ்சி விடுறாள், ரத்தத்தை உறிஞ்சிட வாழ்ட்ட மாட்டின்னு இருக்கேனே, என்ன அங்க விடாதே. எத்தனையோ மகர்ஷிகள் ஏகாந்தமாய் ஒருவரும் வர முடியாத இடத்துல காஷ்டமௌனம் வச்சுக்கிண்டு நிர்ஜனமான காட்டில இருக்காள். அவ தன் சுயநலத்தை கூறினவாள். எனக்கு அப்படி உத்தேசம் இல்லை. தெருவுக்கு தெருவும் சரித்திரத்தை சொல்லி தூங்குறவெல்லாம் எழுப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். நாடா பிராயேண தேவ முனயா ஸ்வவிமுக்தி காமாக மௌனம் சரந்தி விஜனே நபரார்த்த நிஷ்டாக. எனக்கு நைதான் நிகாய கிருபணானே. எத்தனையோ தீனாள் தர்மம் தெரியாம தெய்வம் தெரியாம தவிக்கிறாள். அவகிட்ட தெருவுக்கு தெருவு போய் கத்த போறேன்னு ரிஷிகள் தன் சுயநலத்துக்காக
ஏகாந்தமா மௌனம் சரந்தி விஜனே, போக முடியாது. அப்படி வந்தாலும் மௌனம். அப்படிப்பட்ட இந்த தீனால விட்டு நான் வைகுண்டம் வரமாட்டேன். கதறேன் திரு பாகவதம் நாளாம். சோகம் பிரியஸ்ய சூர்தா பரதேவதாயா லீலா கதாஸ்தவ நிருசிம்ம விரிஞ்ச கீதா அஞ்சஸ்தி தர்மியனுகிருணன் குணவிப்ரமுக்தா துர்காணிதே பதயுகாலய ஹம்சசங்கா. உங்க சரண யுகத்தே ஹிருதய கமலத்திலே பார்க்கிற பாகவதாளுடைய சங்கம் கிடைச்சா சர்வ துர்க்கமும் சர்வாபத்தும் விலகி போயிடும். பகவத்குணத்தை வருஷிப்பாள் பிரம்மாதி தேவதைகள் கிடைக்காத பாக்கியம் நாரா. சோகம் பிரியஸ்ய சூர்தா பரதேவதாயா லீலா கதாஸ்தவ நிருசிம்ம விரிஞ்ச கீதா அஞ்சஸ்தி தர்மியனுகிருணன் குணவிப்ரமுக்தா துர்காணிதே பதயுகா ஹம்சசங்கா. உன் அனுகிரகம் இல்லாமல் ஆறாவது ரட்சிக்கப்பட முடியுமா? பாலஸ்ய தேஹ சரணம் பிதரு நிருசிம்ஹா பார்த்தஸ்ய சாகதமுதன்வதி மஜ்ஜதோ. ஒரு குழந்தை அம்மா அப்பாவை பூர்வமா ரட்சிக்க எத்தனை அம்மா அப்பா இருந்தும் குழந்தை ஜீவிக்க முடியாம போயிடுது. வியாதி வந்தவனுக்கு டாக்டரை ரட்சகனா, டாக்டருக்கு ஆபத்து வந்து விடுறது. தப்தஸ்ய தத் பிரதிவிசேஷ்டாக. உன் அனுகிரகம் இல்லாம கப்பலே சமுத்திரத்தை ரட்சிச்சு விடுமா, தாண்டி வச்சு விடுமா? எத்தனை கப்பல் மூழ்கி போச்சு. பாலஸ்ய நேஹ சரணம் பிதரோ நிருசிம்ம நார்த்தஸ்ய சாகதமுதன்வதி மஜ்ஜதோ நௌஹு தப்தஸ்ய தத் பிரதிவிதிஹி யைகாஞ்சசேஷ்டாஹ தாவத் விபோ தனுபிருதாம் துருபேட்சிதானாம். கதறிவிட்டு 42 ஸ்லோகத்தால ஸ்தோத்திரம் பண்ணி கடைசியில ஒண்ணு காட்டாளாம். நிஹ்வைகதோச்சுத விகர்ஷதி மாவி திருப்தா சிஷ்ணோன்யதஸ்வகுதரம் ஸ்ரவணம் குதஷ்டித் கிராணோன்யதஸ்ச பலத்ருக் க்வச கர்மசக்திஹ வஹ்யஸ்ஸ பத்ஞைவ கேஹபதிம் லுனந்தி. நாக்கு ஒரு இடத்துக்கு இழுக்கிறது. ஆமா, குதிரை வாங்கி வச்சுன்னு போறான் 6 மைல். என்னத்துக்குன்னு காபி சாப்பிடங்கிறான். ஆத்துல ஒத்துரும் இல்லையோன்னா ஆத்துல சாப்பிட்டேன், அந்த கிளப்ல சாப்பிட்டா தான் பிடிக்கிறதுங்கிறான். 6 மைல் போறான்னு. ஒன்னும் இங்க குடிக்காதே அங்க குடி, ஒன்னும் அங்க குடிக்காதே இங்க குடி, 2 இடத்துலயும் குடிக்கிறான். காபி சாப்பிட்டா சொன்னா இல்லைங்கிறான், இட்லி சாப்பிட்டா சொன்னா இல்லைங்கிறான், மாத்தியானிக்கு ஆயிடுச்சோன்னா ஆயிடுதுங்கிறான். எப்ப பண்ணானோ தெரியல, அதே இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சொல்றாள். நாக்கு ஒரு இடத்துக்கு இழுக்கிறது, காது ஒரு இடத்துக்கு இழுக்கிறது, மூக்கு ஒரு இடத்துக்கு இழுக்கிறது, வயர் ஒரு இடத்துக்கு இழுக்கிறது, இன்னொரு லிங்கம் இன்னொரு இடத்துக்கு இழுக்கிறது, காது ஒரு இடத்துக்கு இழுக்கிறது. என்னமா இழுக்கிறது தெரியுமா? ஒரு அஷடன் கோவிச்சுக்கிண்டு 8 கல்யாணத்தை பண்ணினுட்டான். பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலேன்னு அப்படி சித்திர மாசத்துல இருந்து பிறட்டாசி மாசத்துக்குள்ள 6 கல்யாணம் பண்ணினுட்டான். தீபாவளி வந்தது, கடைசியில எல்லா ஸ்திரீயும் வச்சுக்க முடியாயிடுது. 6 பொங்கலும் எங்காத்துக்கு வாங்குறாள். தீபாவளிக்கு ஏதோ பக்கத்துல இருந்தா இது தீபாவளி 3-4 நாள் இருக்குமோ, ஒரு நாளைக்கு தான் தீபாவளி 2 மணி. என்ன பண்றது? எப்படி பிடிச்சு பத்னியைவ கேஹபதிம் லுனந்தி பிடிச்சு இருக்கிறா போல. நாக்குக்கு விஷயம் இருக்கிற இடத்துல அங்க பொடி இருக்க மாட்டேங்கிறது, பொடி கடையில காஃபி இருக்க மாட்டேங்கிறது, ஒரு இடத்துல ஒண்ணு இருக்கு. அப்படி என்ன பிடிச்சு இழுக்கிறது. பிரபு நீ தான் காப்பாத்தனம்னு சரணத்துல விழுந்து 42 ஸ்லோகத்தால ஸ்தோத்திரம் பண்ணினா